எப்பா யார் சாமி எங்களை விட்டுட்டு போவ எப்படி மனசு வந்தது என் மோசக்கார பசத்தை நீ பட்டியா நாமம் போட்டு வந்தியாடா எங்களுக்கு நாமம் போட்டுட்டு பூட்டியாடா என் மோசக்கார பாவி நம்ம 10 லட்சம் பேர் ஒன்னா தரல வேன்ல வந்தான் உனக்கு மட்டும் எப்படா ஏமா வந்துருப்பா யார் ராஜாவே ராஜாவே உன்னை நம்பி வேற இன்னும் 50 ராத்திரி இருக்குதப்பா நான் கேன்சல் பண்ணிட்டு வழி இல்லாத ஓயப்பா நீ பஸ்ல சிரிச்சிருந்தா கூட உட்கார மாட்டியாப்பா நீ நின்னுக்கிற தனப்பா வருவ நீ தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாகிவே அத பார்த்து நாங்க சிரிச்சு கடுப்போமே அந்த காலம் எப்படா மூக்க செஞ்சு கீழே தானே போடுவாங்க பாயாசமா ராஜாஜி இது நம்ம மூக்கு நம்ம சரி இது நம்ம மூக்கு நம்ம சரி இத கீழே சிந்தி போட்டா கொரோனா வரும் எப்படி போன மாதிரியே நடிக்கிற மோதிர அவுத்துக்கிட்டா என் ராஜா என் சீமா மதியானம் போன் பண்ணினா ஒரு நாடகம் கேட்டியாப்பா போன கூட கலகாட்சி எங்கன்னா போன மாதிரி நடிக்க வேனு வந்து நின்னதோ இல்லையோ வேனை நிறுத்துறதுக்கு இடம் தெரியாத நாங்க தடவி நடக்கிறோம் முன்னாடி யாருக்கு என்ன கேக்குறான் சோறு எங்க போறான் ஊரு சோறுனா போதும் எங்க கிளம்பிட்டா அம்மா முடியுமா ஊருக்கு போன தாத்தா முகத்தை பார்த்துட்டு போதும் கூத்து பார்க்க வர மலை தலையில கையை தான் அடிச்சுன்னு வந்தேன் எப்பா நான் சீக்கிரத்தா கோயில் பக்கத்தான் சாப்பாடு நாங்க சொன்ன சீக்கிரம் எப்படி ஓடனான்னு தெரியல அம்மா அற்புதமான சாப்பாடு அந்த பரிமாறின அழகு இருக்கிற பாரு அவங்கள்ட்ட போல சாப்பாடு போட்டாங்க எல்லாரையும் உட்கார வச்சு தலைவாழ இலை முன்னாடி ஒன்னான நல்ல இலையா வாங்க கூடாது சின்ன இலையா போட்டுக்கிறாங்க நம்ம மூச்சு சும்மா மூச்சு சின்ன இலையாக்குறது திரும்பி பார்க்கங்காட்டி இலைய கையை விட்டு கிழிச்சுக்கிறாங்க பட்டியா நாம போட்டுக்கிறாரு போட்டா சும்மா கவுச்சு சாம்பார் பகுதியா தந்து சாச்சாங்க எல்லாருக்கும் அன்ன குத்தில வாரி வாரி சாப்பாடு வைக்கிறாங்க ஆமாங்கத்துக்கு பத்தல படுது அந்த இடத்துல வர பிரார்த்தனோட சோத்த வாரி கவுத்துக்கணும் கவுத்துக்கண்ண
சுத்தி முத்தி தடவை பாக்குறோம். சாம்பார் ஆகுது, ரசம் ஆகுது, கோழிக்கறி இல்லைன்னு சண்டை வாங்குறாங்க. ஊரா கோழிக்கறி சாப்பிடுறாங்க. அவனுக்கு சூத்த கலப்புடு. அந்த ஆளு சும்மா இருக்க கூடாதா? இவன் தான் புரட்டாச்சி மாசம் சாப்பிட மாட்டான்னு அந்த ஆளு 200 சிக்கன் பக்கோடா வாங்கி பையில வச்சிருக்கிறான். வெறும் சாம்பாரா சாப்பிட்றான். எடுத்து அவன் இலையை சோப்பா கொட்டினாமா. பக்கத்துல அதுவும் நாமத்தை காய்ச்சிட்டான். அந்த சிக்கன் பக்கோடாவை பார்த்த உடனே நாமத்தை அதோ திரும்பி தண்ணி குடிக்க கட்ட இருக்கிற பக்கோடா எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். வாரி காராமணி கோதுற மாதிரி கோதுனானே. பக்கோடா தூக்கி முட்டாங்கன்னா கண்ணுல தண்ணி வரல பரியாட்டு எப்பா ரொம்ப அழகாத தலை வலிக்கும். ரொம்ப நாலாவது சாப்பாட்டுக்கு மோர் ஊத்துன்னு கேட்டான். அவன் கேட்டது தப்பு. எல்லாம் பால் பாயாசம் செஞ்சு வச்சிருக்கிறான். பாயாசமா மோரன்னு தெரியாது. வெள்ளை கலர்ல ஊத்திட்டு வாரி வைக்கிறதா சித்தி பார்க்கறது. கடவுளே ஐயோ ரசம் எடுத்த அந்த பக்கத்தோட சாச்சாங்க. அவன் குடல ஆரம்பா ஒரு வாரி வச்ச ரசத்துல உப்பு இல்லை படுக்கு. உப்பு எடுத்தாருன்னு அண்ணன் குடுக்குடுன்னு உள்ள ஓடினாரு. இதாங்காட்டிய கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. சாமி உள்ள போவோம் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டுக்கிறாங்க. கரண்ட் வர வரைக்கும் கம்முன்னு உக்காந்து அவன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டும். அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா. சாய்ச்சி உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோலமாவை வாரி தோத்துற. என் கோலமாவு கொட்டின சீமானே போயப்பா இந்த பாவினா நான் வந்த புதுல இந்த பாவி நான் வந்த புதுசுல நான் வாசலிலே வயிற்ற கலக்கு செய்யணும். இடம் தேர்னேன். நாட தெருவில் போனா சாமி சுட்டுது. நாட வட்டம் போட்டா எடுக்கணும், போட்டா எடுக்கணும், போட்டா எடுக்கணும். வயிற்று கலக்கு சின்ன பண்ணிட்டான். அந்த வீட்டு வாசல்லையே போயிட்டு பக்கத்துல படுத்து அந்த பையன் சும்மா இருக்க கூடாது. தூக்கு கண்ணுல எழுந்து அத துவரம் பருப்பு இந்த பொட்டை தொட்டு தொட்டு மன்னர் இடத்துல செய்யப்பட்டோம். அது சம்பாரமாச்சு. அப்பா மகத்தை பாருப்பா. கத்து போறாங்க. நான் தச்சிரும் தந்தை நலமோடு இருந்தார். சிவாஜி கணேசன் கத்தா நானும் சின்ன சிறிய மரியாதை மரியாதை என் தந்தையை ராஜ மரியாதை 500 ரூபாய்க்கு நைறானா 1000 ரூபாய்க்கு மாமன்னருக்கு மாமன்னர் பல ஆண்டுகளாக இந்த நாட்டை சீரம் சிறப்போடு ஆட்சி செய்து வந்தார். 8 வருஷமா தாங்க இருக்கிறார். இன்னும் பாக்கி அடியில. ஆகவே இவரை ராணுவ மரியாதையோடு 20 குண்டுகள் முழங்க. ராணுவம் ஆமாடா. ஏன்னா இறந்தது ஏபிஜே அப்துல் கலாம்.
அப்பா ஆவியோட வேகமா உள்ள ஏன் அவ்வளவு வேகமா போகுது? பவுடர் கழிச்சிட்டு டீ குடிச்சிட்டு படுக்கலாம். நானே வந்துடுறேன். என் நாட்டை ஏற்று நான் ஆட்சி செய்யலாம் என்ற மனக்கோட்டையை கத்தினேனே. என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது அமைச்சரே. என் தந்தை நலமோடு இருந்தார், திடீரென்று இருந்து விட்டார். என்னானது என்று ஒன்றுமே தெரியவில்லை. ஆமா, என் தந்தை எந்நேரமும் உன்னுடன் தானே பேசிக் கொண்டிருப்பார். என்னுடன் பேசிக் கொண்டிருப்பார். அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அண்ணா, கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலத்தான் அருந்தி விடனே அண்ணா, தந்தை மாரடைப்பால் இருந்து விட்டார் அண்ணா. நம்மளை விட்டு தந்தை பிரிந்து சென்று விட்டார் அண்ணா. தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் கொடிய விஷம் கலந்தது உன் தங்கச்சி. என் தங்கதற்காக பால் விஷம் கலக்க வேண்டும் என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது, கூறுகிறேன் கேளுங்கள். அன்று ஒரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் பிறந்தவன் சுந்தர் ஒருவன் தூக்கி போட்டு நீதி கட்ட நிலவா. உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கும் கள்ளக்காதல். ஐயோ அண்ணா, அப்படி தவறான பார்வை என்ன பார்க்க வேண்டாம் அண்ணா. உன்னோடு பிறந்தவள் நான். இப்பேற்பட்ட தவறை நான் செய்திருப்பேனா அண்ணா? சத்தியமாக நான் ஒரு தவறும் செய்யவில்லை அண்ணா. என் வார்த்தை நம்புங்கள் அண்ணா. என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இறப்பதற்கு என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது. உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று பாலில் விஷம் வைத்து உன் தந்தையை கொன்று விட்டார். இந்த காதகி. வேண்டாம் அண்ணா, அவர் எதையும் மனதில் வைத்துக் கொண்டு என் மீது வீண் பழி சுமத்துகிறாரே அண்ணா. நான் எதற்காக அண்ணா பால் விஷயங்கள் தந்தையை சாகடிக்க வேண்டும்? நான் தவறு செய்யல அண்ணா. அடிச்சு பாதம் நிலத்திலே அறிவகட்ட நாயி என்று வெல்லாமல் இருந்து எதற்காக நீ பால் கொண்டு வந்தாய்? உன் மீது எனக்கு சந்தேகம் வந்து விட்டது. நீதான் இந்த தவறை செய்திருக்கிறாய். நீதான் தந்தையை கொண்டிருக்கிறாய். அடிச்சு என்ன செய்தாய்? அன்பான உறவு இது ஆகாத வரவு. Thank you.
சத்தியமாக சொல்கின்றேன், உன் மீது உள்ள பாசத்தால் உனக்கு பால் கொண்டு வந்தேனே தவறு. அந்த பால் விஷம் கொண்டு வரவில்லை என்ன? அந்த பால்ல யாரு விஷம் கலந்தார்கள் என்று கூட எனக்கு உன்னுடைய அந்தரங்கத்தை புரிந்து கொண்டே உன்னுடைய துர்புத்தியை கேவலம் மர்ம சுகத்துக்காக அவன் மீது கொண்ட காதல் தந்தையை கொண்டு விட்டாயே. நீயா ஒரு நாட்டு இளவரசி, கேவலம் காதலும் கண்ணன் மறைத்து விட்டது. இனிமேல் நீ எனக்கு தங்கியே கிடையாது, நானும் உனக்கு கண்ணனும் கிடையாது. தாயின் தலை பறித்து மஞ்சள் முகத்தோடு இருக்க வேண்டிய உங்கள் முகத்தை இந்த படுபாய் உங்கள் தாலியை பறித்து விட்டார். பாலில் விஷம் கலந்து தந்தையை கொன்று விட்டார். அம்மா உண்மைதான் அம்மா. இனிமேல் இவர்களுக்கு தங்கியே கிடையாது. கண்ணனை கொன்று முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுத்தார்களே தாகி. என்னை பாலூட்டி சீராட்டி அன்போடு பண்போடு பாசத்தோடு வளர்த்தார்களே. என்னுடைய தாயின் முகத்தை நான் பார்த்தது கிடையாதப்பா. 10 மாதம் நீங்கள் என்னை சுமந்து பெற்றெடுக்க விளங்கினால் கூட எனது தாய் போல உங்களை நினைத்து வந்தீங்க தாயி. அம்மா, உன்னுடைய தாய் எருமடைந்த பாவிடப்பா தந்தை நான் சாகடித்திருப்பேன் அம்மா. இப்பேற்பட்ட தவறை என்னுடைய களத்தினால் நான் செய்திருப்பேன் அப்பா. நான் ஒரு தவறும் ஒரு பாவத்தையும் அறியாதவளப்பா. உன்னுடைய தாய் அறுபட காரணம் நான் கிடையாது தாயே. இப்படி வார்த்தை நம்புகளப்பா. அம்மா அம்மா, நான் இப்படி ஒரு தவறு செய்யவில்லை தாயே என்று உரைத்து என்னுடைய பாதத்தை பிடித்து மன்றிட்டு மன்றாடி கேட்கின்றார். கத்துகின்றாய், கதறுகின்றாய், புழுவாக துடிக்கின்றார். நீ துடிக்கும் போதா நீ கற்றுவதல்ல என் நெஞ்சுமானது பதறுகின்றதம்மா. இப்படி ஒரு தவறு செய்யவில்லை தாயே என்று உரைக்கும் போதெல்லாம் என் உள்ளமானது துடிக்குதம்மா. என் உள்ளமானது துடிக்குது. நான் என்ன செய்வேன் மகேஸ்வரி? இத பரம்மா விதி யாரை விட்டது? அன்று பிரமன் என் தலையில் எழுதி விட்டார். எழுதி ஏற்ற மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. பட்டக்காலிலே படும் குடியை கெடும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதை போன்று என் வாழ்க்கையை விதி விளையாடி விட்டதம்மா. விதியை மாற்ற ஒருவனால் முடியவே முடியாது. நீ என்ன செய்வாய் பாவம்? என்னுடைய பாதத்தை பிடித்து மன்றாடி அழப்போதெல்லாம் நான் எதை உரைப்பது, எப்படி எடுத்து உரைப்பது என்று தெரியாமல் விடுத்துக் கொண்டிருக்கின்றேன். ஒன்று தெரியுமா உமக்கு? உடைய தந்தை இருக்கின்றாரே, அவர் என்ன மனமுடித்து இந்த அரண்மனைக்கு கொண்டு வரும் போதெல்லாம் உன் தந்தைக்கோ 60 வயது, எனக்கோ 40 வயதம்மா. 40 வயது. 40 வயதிலே மனமுடித்து இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்தார். 40 வயசு வரைக்கும் ஊர்ல கருப்பேறி காண்டா யாருமா உன்னை ஓட்டி போல மாடு ஓட்டி போக சொல்ல பையன் லெவலோட்டு கொடுத்தானே உனக்காக உங்க பாவுக்காக. மகேஸ்வரி, இத பரமா அன்றில் இருந்து இன்று நாள் வரை இந்த அரண்மனையிலே வந்ததிலிருந்து நீயும் உடைய அண்ணனும் சின்னத்திரை குழந்தைகள் இது நாள் வரையும் நான் பெற்றெடுத்த மகளாக நினைத்து வெள்ளி கிண்ணத்திலே உனக்கு அமுதை ஊட்டி தைக்க தொட்டிலே தாராட்டி கல்வி தலைக்கு சென்று வா மகளே என்று உன்னை முன்னே விட்டு பின்னே நின்று அழகு பார்த்து தாயினார். இதனால் வரையும் நான் பெற்றெடுத்த மகளாக நினைத்து வளர்த்து வந்தேனே தவிர ஒரு காலமும் மாற்றாந்தாயா நடக்கவில்லை. அப்படி இருக்கும் போது என் கருத்தில் இருக்க வேண்டிய பாலை எடுத்து சென்று அண்ணனுக்கு கொடுக்கிற அம்மானு சொல்லிட்டு போன நீ எதுக்காக தந்தைக்கு கொடுத்த அந்த பாலை யார் விஷம் கலந்தார்? கொலை செய்ய நம்புகிறம்மா. நான் எதற்காக தாயை பால் விஷயங்களது தந்தையை சாகடிக்க போகிட்டேன். இந்த தவறை நான் எதற்காக அம்மா செய்ய வேண்டும்? அம்மா, பால்ல எப்படி விஷம் வந்தது? பால்ல யார் விஷம் கலந்தார்கள் என்று எனக்கு தெரியாதம்மா. அப்படியாரா நீங்கள் கொடுத்த பாலை தான் அண்ணனுக்கு எடுத்து சென்றேன் தவறு நான் விஷத்தை எடுத்து செல்லவில்லை. பால்ல விஷம் நீ கலக்கவில்லை. இல்லம்மா, தந்தை நீ கொலை செய்யவில்லை. இல்லம்மா, பொய்யான வார்த்தை நீ உண்மை கிடையாது. இல்லம்மா, சரி
அது போகட்டும். அந்த ஏழை சுந்தரி மீது காதல் என்ற ஆசை அண்ணன் சொன்னான அனைத்து உண்மையா? ஐயோ, நீங்களா தாய் இப்படி மனம் மாறி பேசுவது? முந்தி தபமிருந்து 300 நாள் வந்து பெற்றெடுத்தார்களே, என்னுடைய தாயின் முகத்தை நான் பார்த்தது கிடைக்காதம்மா. தாய் இல்லா விலைக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் வளர்த்தீர்களே தாயி. உங்களுடைய வளர்ப்பு தவறான பாதையில் என்ன அழைத்து செல்லும் அம்மா. நான் தவறானவள் கிடைக்காதம்மா, என் வார்த்தை நம்புகளம்மா. அப்படி என்றால் ஏழை சுந்தரி மீது உனக்கு காதல் கிடையாது. தந்தை நீ கொலை செய்யவில்லை. புரிந்து கொண்டே புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டே புரிந்து கொண்டே துப்புத்தியை ஏழை சுந்தரி மீது இருக்க வேண்டிய காதல் ஆசையால் உன் கண்ணை மறைத்து விட்டதா? தந்தையை கொலை செய்து விட்டாய். உன் அண்ணன் உரைத்த வார்த்தை உண்மை 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 உண்மை. ஏண்டி உனக்கு நான் என்னடி பாவத்தை செய்தேன்? உனக்கு நான் என்னடி குறை வச்சேன்? என் மகனா நினைத்து வளர்த்து வந்தேனே, அதுக்கு கைமாறு இதுதானா? அடி பாவி, உன்னை வளர்த்த கைய குளத்துல கழுவ அடி நாட்டக்காரி, அடி மோசக்காரி, அடி வேட்டக்காரி. ஏன் மகளா இருந்தா என் பூ வச்சிருப்பியா? என் தாலி பத்திருப்பியா? பூமான காரியத்தா
மாதிரி நிக்கிறிய உனக்கு எப்படி குறை வச்ச உனக்கு என்ன குறை வச்ச ஏண்டி முன்னொரு நாள் நான் சுமந்த பெற்றெடுத்த மகளா நினைத்து டெல்லி கிண்ணத்திலே அமுதை ஊட்டி தஞ்சா தொட்டிலே உன்னை வளர்த்த எதுக்கு வளர்த்த இதுக்காடி வளர்த்த உன்னை என் தாய் இருக்கு உன்னை வளர்த்த ஏண்டி நீ சரியா இருந்தா ஒரு காவல்கார பையன் கேட்கிறா 40 வயதுல மனமடித்து இங்க அரண்மனைக்கு கொண்டு வந்தான்னு சொல்றேன் நான் கரும்பு என்னை என் ஓட்டி போலையா அவ்வளோ இலக்காரமா போயிட்டு அவனுக்கு எங்கிறாம டேய் அவன் எப்படி தேர்வு டேய் என்ன பாக்குறேன் கூட்டா பாத்துக்கிறேன் எங்க கூட்டா பார்த்தா உன் கூட்ட யாரு பாக்குறது ஏங்குறா 40 வயசு வரைக்கும் 40 வயசு வரைக்கும் நான் கரம்பேரிங்க ஓடாதடா பின்னாடி போனாங்க 60 வயது என்ன மனமுடித்து 40 வயது எனக்கு கொண்டு வந்தாரு இந்த அரண்மனைக்கு சொல்றேன் ஒரு பப்புடு வேசக்கார பையன் நீ ஒரு பையனா ஆமா ஒரு பையன் ஒரு வாட்ச்மேனு ஒரே ஒரு வாட்ச்மேனா கேட்ல நிக்க வேண்டிய பையன் நீ உன்னை நடுவுட்டு வரைக்கும் கொண்டு வந்தா இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலும் பேசுவேன் என்னமா பேசிட்டா 40 வயசு வரை நான் கரம்பேரிங்க எந்த பொட்டை சொன்ன அது மாதிரி அப்படி சொன்ன 40 ஏக்கரை கரம்பா கெடுக்குது அதை ஓட்டி மெல்லா கொட்டை போடலான்னு கொட்டை எப்ப போடுவாங்க போடுவாங்க சின்ன வயசுல பல கொட்டை மூங்கிட்டா டாக்டர் இட்டு போனாங்க அவன் கத்து குட்டி டாக்டர் பழகுது பல கொட்டை எடுக்கல சொல்றியா சொல்லலாமா எப்படி இருந்தேன் இப்படி ஆக்கிட்டானா இப்படி ஆக்கிட்டான் வயசானாலும் அழகும் அப்படி குறையில அப்ப ஆடல இப்ப ஆட முடியுமா முன்னுக்கு வாடா யாரு லவ் லெட்டர் கொடுத்தா நீ பார்த்த நான் உங்க சொல்ல எனக்கு கூட்டு தந்தா பிடிக்காது அவளுக்கு என்னடா நான் எப்படிதான் வளர்த்து என் தாலியை பூ போட்டு வச்சுடாரா என் தாலி அத்துட்டா என் கணவனை சாக வச்சுட்டாடா ஆடி அறுத்துட்டாங்களா ஆமாண்டா ஆடாதம்மா இப்படி செய்யலாமாடா இப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா இப்ப செய்யலாமான்னு கேக்குறியா இப்ப முடியாது ஜனெல்லாம் உட்காந்துக்குது வேலை போச்செல்லாம் பணம் பார்க்க தாண்ட பாரு எல்லாம் தூக்கிடுவாங்க அப்புறம் நம்ம ஜன்னலை சாச்சிட்டு செய்யறாஜா எப்படா வச்சுட்டா வாத்தா எப்படா வச்சுட்டா 7 மாசத்துல புடிக்கி கடாசிட்ட கொஞ்சம் கூட அடங்குறியா பாவி முண்டை பாவி பாவி நீ பொங்கறியடா பொங்கல் இல்ல உன்னை எப்படிலாம் வளர்த்திருப்பா பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் மிகுதியானது நீ குழந்தையா இருக்க சொல்ல உன்னை பெத்த அம்மா கால கலப்பிக்கல பூட்டா உங்களை வளர்ப்பதற்காக ஒப்ப இதை 2ஆம் தாரமா மாடா கோயா ஓட்டாது பார மகிழ்ச்சிட எனக்கு சப்ப மாடா ஓட்டாடு 15 லட்சம் எப்படியா பையா நீ வாங்கிட்டு நீ வாங்கின கடத்த என்ன வச்சு நீ
நீங்க பண்ணுவீங்களா? பட்டு பட்டு பட்ட பேயாட்டம் ஆடுறாளே உன்னால தடி பாடி அம்மா சாவ சொல்ல பாடு குடிக்கிற குழந்தைங்க பாலை அழுது கட்டிக்க பாலே வரலன்னா கூட சும்மானா சப்பு வச்சு உங்களை என் மானத்தை வாங்கத்துக்கு வர பையன் பட்டு சுத்தா யாரு வீடு பத்தி எரிப்போது பீடிக்கு நேரம் உன்னை பாய்ந்து பேசி தூக்கம் வராது ஏன் வராது சீக்கிரம் சாக மாட்டேன் உங்க 16 பேரை சாவடிச்சுட்டு நான் போய் சேருவேன் என் தாலி அத்துட்டான் எல்லாம் சிரிக்கிறீங்களா உங்களுக்கு சிரிப்பாக்குதா உங்களுக்கு சிரிப்பு காட்டுறது ஏன் அம்மா தாலி எதுக்கு அர்த்த நாயமாடி உன்னை எப்படிலாம் வளர்த்து கேள்றா போய் பெற்றவளுக்குத்தான் தெரியுமா பிள்ளையோட அருமை உண்மைதாண்டா மற்றவளுக்கு என்ன தெரிய போகுது தாய் இல்லாத குழந்தைங்க உன் மேல சத்தியமா சொல்றேன்டா நல்ல விஷயங்கள் பாவி முண்டை அம்மா சாவ சொல்ல பால் குடிக்கிற குழந்தைங்க பால் அழுது என்னடா பாத்தம் பொங்குது நீயாவது பரவாயில்ல சின்ன வயசு தலையை பாருடா அம்மா திருப்பதிக்கு நேர்ந்து விட்டுக்கிறாங்க மொட்டை அடிக்க தாலி கட்டினா மொட்டை அடிச்சிருவா நீ எங்கடா கேப்ப நீ எங்க போய் கேக்குறாங்களே அம்மா தாலி எதுக்குடா அத்தனை கேக்குறான்னா அங்க போய் கொஞ்சியா யார் அவளாண்டியா போய் கொலாவரியா யாரு மாசம் சம்பளம் எடுக்கிறது நான் மாசம் நீ மாசமானா எனக்கு சம்பளம் கொடுக்குற நான் மாசம் மாசம் நான் எப்படா மாசம் ஆகுது ஆவலியாதான் உனக்கு வேலைக்கு உனக்கு வடிச்சு என் கையில போட்டன எனக்கு பறிஞ்சு கேள்டானா அவளோட போய் கொஞ்சம் கொலவரிய அவளை வெச்சுக்கிறியா நீ அடி பாரு இந்நாட்டு இளவன் நானா வெச்சுக்கிறேன் சத்தியமா வெச்சுக்கிறேன் நீ அவளை நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் எனக்கு துரோகம் பண்ணா காத்து மக்கள் என்ன நினைப்பாங்க மகாராணி பக்கமா பேசுவோமா தப்பு செஞ்சாவ உயிரோட விடலாமா என்ன தெரியுங்களா ஒரு அம்மா தாலி அறுத்துட்டு பூ இல்லாத பொட்டு இல்லாத நான் விதவை வாழத்தோட முண்டையா நிக்கிற முண்டிச்சா அவளுக்கு பாத்தியா தங்க வழியில முத்தாரம் வைரகம் அனைத்தும் போட்டு எவ்வளவு பூ வச்சுக்கணும் எந்த ஏரிகர எந்த மடுவு எந்த ஓடை எந்த கரும்பு தோட்டம் எந்த வேலை கட்டாட்டம் எந்த டூ வீலர் எந்த பம்பு எந்த மாப்பிளை அம்மா போறேன் பூ ஆயுது பூ வைக்கலாமா பூ வச்சு பொம்பளை கட்டுக்கடி பாவி உண்ணாண்ட அது 4 பிளேடு ஆகுது மத்தெல்லாம் ஷோ ஏன் பொண்ணா இருந்தா பொண்ணை போட்டு பூவை பாத்தியா ஒரு 1/2 மயம் கொடுக்க மாட்டாளுங்க மொத்தமா எடுத்து வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை மயக்கத்துக்கு இட்டு வராளுங்க இட்டாளுங்க எதுக்காவது ஏன் பொண்ணா இருந்தா பொண்ணை போட்டு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்து கொடுத்து எனக்கு பார்த்து கொண்டா எப்ப என் பூ போட்டு வச்சியா தாலி அப்படியோ என் பொண்ணை நாட்டு மேல பள்ளு போட்டு பேச்சு சொல்லி யார் பேசுறது ஒரு அடி அடிக்கிற யார் பேசுறது ஏங்காதிய
யார் பேசுறாங்க எல்லாம் தூக்க கண்ணுல கதை புரியாது உக்காதிங்க அடுக்குது அவங்க பேசுறாங்க இங்க யாரும் பேச மாட்டாங்க காயில ஏறி வேலை தவுக்காதி பேசுவாங்க ஏறி வேலையா ஏன் கேட்டியா என்ன பேசுவாங்க அப்படி என்னடா நைட்டு கூத்து வச்சாலும் வச்சாங்க இருக்கிற கம்பெனி ஏதோ வந்த வாசி கம்பெனி ஆண்டி ஆரம்பத்துல மகாராணி மாதிரி வந்தா போயிது வெடிய வெடிய தேவடியா ஆட்டமா அவனுக்கு தெரியுதா இல்லையா நீ சொல்லி கொடுக்குறியா தெய்வம் பாக்குற என் ஜக்கா தர நாக்கு மேல பல்லு போட்டு பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் யாரால ஒரு அடி அடிக்கல ஒரு சொல்லு சொல்லல ஒரு வேலை வாங்கல ஓதிரி அவன் ஆலமரத்தை நம்பலாம் மரத்தை நம்பலாமா ஆமா குளத்தை கெடுக்கும் புதிய அன்னமிட்ட கைகளுக்கு